Hello. Hello. வெளில வர மாதிரி Hello. ஆடியோ கிளியராமா? பேசுறது கேக்கா? சூப்பர். கராத்தே கிளாஸ். தமிழ் பேசும் அன்புடன் வெளித்தூர் இங்கே வரவேற்கிறேன். ஆமா, அவர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு லீவ்ல வரல, உடலேன்னு கேட்க. ஐயோ, சுகன்யா அவங்கம்மா வெங்கட் வாங்க, பாலன் வாங்கம்மா. வணக்கம். வைத்தீஷ் வாங்கம்மா. மார்னிங் வைத்தீஷ்.
மார்னிங் லட்சுமி வாங்க. யா வாங்கம்மா. மார்னிங் வாங்க. சரி, எல்லாரும் படிச்சுட்டு வந்தாச்சா? எல்லாம் படிச்சுட்டு வந்தாச்சா? சத்தத்தையே காணும். சார் ஆனா ஒண்ணுமே ஞாபகம் ஓரளவுக்கு. சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். சொருபாமா அவங்க இயர்ஸ் மறக்குதா? சரி சரி சரி. மறக்கக்கூடியது கொண்டு ஒண்ணுக்கு 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணிக்கிடுங்க. டெக்னிக் நான் சில டெக்னிக் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா முன்னாடி. இன்னொரு மட்டும் நான் சொல்லித்தரேன் அந்த டெக்னிக் என்னன்னு. புதுசா இருப்பீங்கல்ல. இந்த வாய்ஸ் சரியா கேட்க மாட்டுதா? கிளியர் தானே? சொருபாமா என்ன கொஞ்ச நாள் ஆளை காணும், பிஸியா? ஹாப்பி மார்னிங் பத்மா. இன்னைக்கு நீங்க பேசுறது கேட்கணும்ல, அதனால வந்து ஹெட்செட் இது பண்றேன், ஏர்பாட். அவனோட கேள்வி தெரிஞ்சுட்டு இருக்கோம்ல. நீங்க தான் கொஞ்ச நாள் ஆளை காணுமேன்னு கேட்டேன். ஓ அப்படியா? சரி 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 சரி. நான் ஓகேவா, எப்பவும் பரவாயில்லையா? சரி, சரிப்பா. ஆமா முன்னாடியே சொன்னீங்களே ஃபீவர் சொல்லி என்ன?
இந்த சீசன்ல வந்த ஃபீவர் எல்லாருக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுட்டு நிறைய பேருக்கு 20 நாள் எனக்குமே இடையில வந்துச்சுல ஃபீவர். சரி ரைட்டு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். பொருளாதாரத்தை பொழந்து விடலாமா? ஃபுல் ரிவிஷன் கம் டெஸ்ட். சரியா? ஃபுல் ரிவிஷன் கம் டெஸ்ட். ஓகே ஓகேதானா? சரி. அதாவது ரிவிஷன் டெஸ்ட்ங்கும் போது இது எப்படின்னா ஜஸ்ட் நம்ம கேள்வி ஒரு ஸ்லைட வைப்பேன். சரிங்களா? ஸோ நம்ம யாரையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி நான் கேள்வி கேட்பேன். அப்போ உங்களோட மைக் ஆன் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? பதில் சொல்லலாம். மற்ற யாரும் சேட் பண்ண முடியாது. நம்ம இப்போ நான் வந்து டிசேபிள் பண்ணிடுவேன். சரிங்களா? இப்போ சேட்டை டிசேபிள் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? ஓகே புரிஞ்சுதாமா? இது எல்லா டாபிக்கும் சரியா ஓரளவு படிச்சுட்டு வந்திருப்பீங்க. பயப்படாதீங்க. சரிதான்? நம்ம என்ன எந்திரி பாட்டி விட்டு கேள்வி கேட்டு திறம்பச்சு அடிக்க போறோம். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டா வந்து என்னது நான் சொல்றேன், அவ்வளவுதானே. அதுக்காண்டி எல்லா கேள்விக்குமே நீங்க சொல்லுங்க சொல்லிடக்கூடாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ஸோ வந்து இந்த செக்டார்லயும் ஸ்டார்ட் ஆகும், இன்ட்ரோலையும் ஸ்டார்ட் பண்ணி. சரிங்களா? சேட்டை டிசேபிள் பண்ணி விடுறேன். இப்போ உங்களால சேட் பண்ண முடியாதுப்பா. சரிங்களா? இப்போ உங்களால சேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து உங்களால கேட்க மட்டும் தான் முடியும். சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி யாருக்குன்னா அமலாவுக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம அமலாமாவுக்கு. இதற்கான பதில வந்து அதாவது பற்றாக்குறை இலக்கணம் யாரால் கூறப்பட்டது? பதில உங்களோட மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம். குட் மார்னிங் சார். சார் மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? சார் மைக் மைக் ஆன் ஆன்ல தான் பண்ணிட்டீங்க, இருக்கு. ஆனா சொல்லதான் காணும். குட் மார்னிங் சார். சார் நான் பேசுறேன். குட் மார்னிங் சார். சார் அமலா சார் நீ நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது. சார் நான் பேசுறது கேக்குதா? பேசுறாங்களா? எனக்கு தான் கேட்க மாட்டேதா? சரியா போச்சு. என்னடா இது? பேசுறாங்களா? ஒரே நிமிஷம். பேசுறாங்களா? சார் சரி, கரெக்டான ஆன்சர் சொன்னாங்களா? எனக்கு கேட்கல. ஆனா எனக்கு கேட்கல. ஆன்சர் பி. ஆன்சர் பி சார்.
இன்னொரு மட்டும் வந்து யாராவது வந்து ஒரு வாய்ஸ் செக்கு பேசுங்க. குட் மார்னிங் சார். இப்பதான் கேட்க எனக்கு. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து லியோனல் ராபின்சன். அப்படிதானப்பா? பற்றாக்குறை இலக்கணத்தை கொண்டு போறது லியோனல் ராபின்சனு. ஓகே, சரி சரி, இப்போ நான் சாட் ஆன் பண்ணி விட்றேன். சரிங்களா? ஸோ வந்து இப்போ வந்து இந்த பற்றாக்குறை இலக்கணம் சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, எஸ்ஏ ஆன் தி நேச்சர் ஆன் தி எக்கனாமிக் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இது எந்த வருஷம் அது மட்டும் சொல்லுங்க எனக்கு. இது இப்போ நார்மலா எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் இல்ல? நீங்க டைரக்ட் மெசேஜ் இல்ல, நார்மல் ஆன்சராகவே போட்டு விட்டுறலாம். பண்ணி சாட் ஆன் பண்ணி விட்டாச்சு. 19 சூப்பர் சூப்பர். சரிங்களா? 1932. சரிங்களா? 1932. சரி, அடுத்த கேள்வி வைக்கேன். சரியா? ஸோ எல்லா கேள்வியும் பார்க்கணும்ப்பா இன்னைக்கு. அடுத்த கேள்வி நான் வைக்கேன். அடுத்த கேள்வி வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணதான் அவங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி வந்து ஈஸியான கேள்வி. வெங்கட்ராஜ், வெங்கட், who was called is the father of political economy? Who was called as the father of political economy? அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டது. கேக்குதா? கேக்குது. ஆடம் ஸ்மித் தான் சார். சூப்பர். ஆடம் ஸ்மித் தான் வந்து அரசியல் பொருளாதாரம் தந்தை. அப்படின்னா வந்து ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி வந்து ஓகே. ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் எக்கனாமி தெரியலையே சார். தெரியல. ஓகே, சோ வந்து தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எனிவே சூப்பர்மா வெங்கட், இதுக்கு ஆன்சர் கரெக்ட். ஐயா ஆடம் ஸ்மித் ஐயா. அதேதான், சேம் தான். சரிங்களா? அவரே தான். ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமின்னு கேட்டாலும் வந்து ஆடம் ஸ்மித் தான். ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி கேட்டாலும் ஆடம் ஸ்மித் தான். இதே இது நான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமின்னு போயிட்டோம்னா ஜேஎம் கென்னஸ். ஜேஎம் கீன்ஸ். சரியா? ஜேஎம் கீன்ஸ். ஓகே, அருமை. ஜேஎம் கீன்ஸ். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? எஸ், அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். அடுத்த கேள்வி வந்து யாருக்குன்னா 108 UF 108 நந்தினி, திருச்சி நந்தினி அவங்களுக்கு. பொருளியலின் கோட்பாடு எந்த வருடத்தில் வெளியிடப்பட்டது? பிரின்சிபிள் ஆஃப் எக்கனாமி வாஸ் ரிட்டன் இன் விச் இயர்? சார் கேக்குதுமா, சொல்லுங்க. சார் 1890 டி. 1890. இதுக்கு நான் என்ன கீ கொடுத்தேன்? அந்த கீயை சொல்லுங்க எனக்கு. சார் 90ல் பிறந்த குழந்தைகள் கோட்பாடுடன் வாழ்வார்கள். நீங்க எப்ப பிறந்தீங்க? 90 2000? 97 சார். 97. ஸோ 90 இப்போ 90s கிட்ஸ் தான். ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டா? ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல். சூப்பர், வெரி குட்மா, பிராவோ. அடுத்து இது எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். சோ இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டது ஆல்ஃபிரட் மார்ஷல். இவர் வந்து ஒரு இலக்கணம் கொடுத்திருப்பாரு, ஒரு டெபினிஷன் கொடுத்திருப்பாரு எக்கனாமிக். என்ன டெபினிஷன் கொடுத்த? டெபினிஷன் என்னது? வெல்ஃபேர் டெபினிஷன். சரிங்களா? வெல்ஃபேர் டெபினிஷன். ஓகே, எனிவே அடுத்த கேள்வி. ஆல்ஃபிரட் மார்ஷல், பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமி 1890, வெல்ஃபேர் டெபினிஷன். அடுத்த கேள்வி வந்து இந்த கேள்வி யாருக்குன்னா சுகன்யாவுக்கு. பொருளாதார ஆய்வின் அடிப்படை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது?
பொறுமையாம உங்க மைக் ஆன் பண்ணி பொருளாதார ஆய்வின் அடிப்படை. குட் மார்னிங் சார். வணக்கம்மா, வணக்கம். சார் 1947 சார். சி 47. சரிங்களா? ஓகே, இத வெளியிட்டது வந்து யாரு இந்த புத்தகத்தை? பால் சாமுவேல் சார். வெரி குட். பால் சாமுவேல்சன். சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்குமான கேள்வி. இவர் வெளியிட டெபினிஷன் சரிங்களா? சரி சரி, சூப்பர் தங்கங்களே. சரி, வெரி குட். சரி, ரைட்டு. நம்ம எதுவும் கையில எதுவும் பிரம்பு இல்லாட்டா துப்பாக்கி வச்சுட்டு எதுவும் இருக்கணும், இல்லாட்டா வந்து வில்லன் மாதிரி நம்ம எதுவும் இருக்கோமா? ஏன் வந்து பேசும்போது ரொம்ப வந்து பவ்யமா ரொம்ப நல்ல பிள்ளைகள் மாதிரியே பேசுறீங்களே, என்ன விஷயம்? ஒரு தன்னடக்கம் தானோ? கமாண்ட் எல்லாம் அடிச்சு பறக்கு, சிரிக்க எல்லாம் பயங்கரமா இருக்கு. பேசுறது மட்டும் அப்படியே வந்து பச்சை பிள்ளை மாதிரி பேசுறீங்களப்பா. நடிப்பு போட்டு கிடைக்குங்க என்ன? எல்லாம் ஒரு பயன்தான். நடிப்பா இருக்குமோ இல்ல, நடிப்பு தான் இருக்கு. நடிப்பா இருக்குமோ எல்லாம் கிடையாது. அடுத்து அடுத்த கேள்வி. நிறைய பேர் மனசுக்குள்ள வேண்டிட்டு, ஐயோ இந்த கேள்வி நமக்கு வந்துடக்கூடாது, யா இறைவா. சரியா, இந்த கேள்வி மட்டும் எனக்கு வரலன்னா எங்க பக்கத்து வீட்டுல பிள்ளையாருக்கு நான் 100 தேங்காய் உடைக்கேன். கஷ்டமான கேள்வியா? யாருக்கு போதும் பாப்போமா? குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். ரேவதி அவங்கதான் தைரியமானவங்க, நம்ம குரூப்ல தைரியமான ஆள் அவங்கதான். இந்த கேள்வி அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ரேவதிமா பேசுங்கம்மா, ஆன் பண்ணி. எவ்வளவு பெரிய ஆள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா சீங்க ஐயா. புரியல. ஆன்சருங்க ஐயா 4 3 2 1ங்க ஐயா. 4 3 2 நீங்க சொல்றது ஆன்சர் தெரியுது. ஆன்சரா சொன்னேன் ஐயா. ஆன்சர் தான் சொல்லுவீங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நீங்க ஒரு பார்சல் பூரியாச்சு கிளப்புறீங்க. ஓகே, சோ ஆன்சர் வந்து சி. சோ ஆடம் ஸ்மித்னா செல்வ இலக்கணம், ஆல்ஃபிரட் மார்ஷல்லாம் வந்து கீழே இருந்து மேலே போயிருக்கணும். லியோனல் ராபின்சன்னா பற்றாக்குறை, பால் சாமுவேல்சன் க்ரோத் டிமென்ஷன். இப்ப இந்த கேள்வி வந்து இந்த ஒரு கேள்வியிலே நம்ம நடத்தின வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லாமே வந்து. சரிங்களா? சூப்பர் ரேவதி. அடுத்து அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம். சரிங்களா? நேஷனல் இன்கம். சரி, இது யாருக்குன்னா ராதிகா உங்களுக்கு தான் இது. மத்திய புள்ளியியல். குட் மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ சார், ஆப்ஷன் பி 1951. 1951. இதோட வேலை என்னது? ஹலோ சார். இந்த மத்திய புள்ளியியல் நிறுவனத்தோட வேலை என்னது? ஹலோ சார். கேக்குது, சொல்லுங்க. சார், எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது சார். யா, ஹெட்செட்டும் சரியா கேட்க. ஒரு நிமிஷம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அது முடிஞ்சோன்னு பேசுதானா? இப்ப கேட்க பேசுறது. கேட்கா ராதிகா? எஸ் சார், கேட்கல, எல்லாரும் கேட்க. ஒண்ணு இல்ல ராதிகா, இது வந்து இந்த மத்திய புள்ளியியல் நிறுவனத்தோட வேலை என்னன்னு சொல்லி கேட்கணும், ஒர்க் என்னன்னு சொல்லி கேட்க. சரி, ஏவி நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம். சரி, மத்தவங்க ஆன்சர் பண்ணுங்களேன்.
டு கால்குலேட் தி நேஷனல் இன்கம். சரிங்களா, தேசிய வருமானத்தை கணக்கிடுவதுதான் வந்து இந்த மத்திய புள்ளியியல் நிறுவனத்தோட ஒரு முக்கியமான ஒர்க். சரிங்களா, சரி. மே 2, 1951. அடுத்த கேள்வி உங்களுக்கு. ஓகே, யாருக்குன்னு அடுத்த கேள்வி? சுபீஸ், உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். GDH. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் இருக்கேன். இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேங்க ஐயா. ஆன்சர் பி, பூட்டான் கிங். பூட்டானுடைய மன்னர் அப்படித்தானே? ஆமாங்க. டொமஸ்டிக் ஹாப்பினஸ். அவர் மன்னருடைய பேரு? அவர் பேரு ஜிக்மே சிங். கரெக்டுதான். அதான். அவர் 1 கிலோமீட்டருக்கு போவோம். சரிங்களா, ஓகே அப்படி சொல்லுவாங்க. ஜிக்மே சிங். சூப்பர். சரிங்களா, வெரி குட். ஓகே அடுத்தது ஓகே, தேங்க் யூ. So gross domestic happiness. இந்த கேள்வி யாருக்குன்னா அத்வைத், உங்களுக்கு. NSS இந்த வருஷம் சார் கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. சார் பி சார் 1950. 1950. இதோட வேலை இவங்களுமே அந்த கால்குலேட் ஆஃப் நேஷனல் இன்கம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சார். ஆக்சுவலா வந்து இந்த CSOக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஓகே ஓகே. CSOக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி தான் வந்து இந்த NSSO. சூப்பர், வெரி குட். சரி, அடுத்து அடுத்த கேள்வி யாருக்குன்னா, அடுத்த கேள்வி கக்கன், உங்களுக்கு. கீழ்கண்டவற்றில் எவை நாட்டு வருமானத்தை கணக்கிட பயன்படாது? which one of the following method is not used to national income? சார் குட் மார்னிங் சார். வணக்கம்மா. சார் பாம்பே நிதி நிலையை வச்சு வருமானத்தை கணக்கு. சோ பட்ஜெட் அப்படிதானே? பட்ஜெட் மூலமா எனது நாட்டு வருமானத்தை கணக்கிட பயன்படாது. சரி, ஓகே. இந்தியாவுல எந்த வருமானத்தின் மூலமாக, எதன் மூலமாக மட்டும் நாட்டு வருமானத்தை கணக்கிடுறாங்கப்பா? ப்ராடக்ட் அண்ட் இன்கம் மெத்தட் அப்படிதானே? உற்பத்தி மற்றும் வருமான முறை. ஓகேங்களா, சரி. அடுத்தது இது யாருக்குன்னா மாதவன், உங்களுக்கு. முதல் நாட்டு உற்பத்தி கொண்டு மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் NNP கொண்டு JNP மைனஸ். சார் டிப்ரிசியேஷன். சூப்பர், டிப்ரிசியேஷன், தேய்மானம். சரிங்களா, இதே மாதிரி வந்து இன்னொன்று ஒரு NTP மைனஸ் NTP கொண்டு GDP மைனஸ், அதுவும் சேம் ஆன்சர், டிப்ரிசியேஷன். சரியா, சூப்பர் மாதவன். அடுத்து இது யாருக்குன்னா, இது நம்ம லாவண்யாவுக்கு. லாவண்யா மேம். லாவண்யாமா, ஆன்சர் பண்ணுங்க. செல்வ சுரண்டல் கோட்பாடு, ட்ரைன் ஆஃப் வெல்த், இது எந்த வருஷம்? லாவண்யா, ஆன்சர் பண்ணலாமா? ரீகனெக்ட் ஆகுறாங்க. சார் கேக்குதா? கேக்குதுமா, அப்பதான் கேக்குது, சொல்லுங்க.
1860 ம். 1868 69 சார் 67 பி ஆப்ஷன் சார் ஆட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார் 1867 சார் கொஸ்டின் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் சார் பி ஆப்ஷன் 1867. ஆமா சரிங்களா? சார் Okay. சரி. சோ இத சொன்னது யார்? அதையும் சொல்லிருங்க. தாதாபாய் நௌரோஜி தாதாபாய் நௌரோஜி. சரிங்களா? ஓகேம்மா. எனிவே சூப்பர் லாவண்யம். ஓகே சார் சரி அடுத்து ஓகே அடுத்து இந்த பாப்புலேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல போயிடலாம். இது யாருக்குன்னா பாலன். பாலன் ஐயா வாங்க. சுரேஷ் டெண்டுல்கர் குழு எந்த வருஷம்? ஜுரேஜ் டெண்டுல்கர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. 2004 இல்லையா? கன்ஃபார்மா டவுட்டாக இருக்கு. அப்படிங்க. சோ 2005 சரிங்களா? சரி. சுரேஷ் டெண்டுல்கர் வந்து 2005 வறுமைக்காக போடப்பட்ட சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. இப்ப எல்லாருக்குமே வந்து எதுல வந்து அடி வாங்குதுன்னா நம்ம இதுல அடி வாங்குது என்ன இயர்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. சரிங்களா? ஆமாங்க. வந்து ஒண்ணு இல்ல ஒரு சின்ன ஒரு இது விஷயம் எழுதிதாங்க. ஒரு 10 பாயிண்ட் படிக்கீங்கன்னு வைங்களேன். எல்லாருக்குமே தான் ஒரு 10 பாயிண்ட் படிக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு தோராயமா ஒரு 7 பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். ஒரு 3 பாயிண்ட் வந்து என்னதுன்னா மறந்து போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க திரும்பி ரிவிஷன் அடிக்கும் போது பாத்துட்டீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் ஞாபகம் வரும். அடுத்த 9 பாயிண்ட் ஞாபகம் வரும். கடைசியில் அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வரவே செய்யாது. ஒரு பாயிண்ட் ஞாபகம் பெரும்பாலும் அந்த இயர் சம்பந்தமா இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் லேசா டிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? டிக் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்க திரும்ப திரும்ப நீங்க ரிவிஷன் பண்ணும்போது என்ன செஞ்சீங்கன்னா ஈஸியா வந்து என்ன செஞ்சலாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஞாபகத்துக்கு வச்சுக்கிடுங்க. அப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது மறக்கவே செய்யாது. இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக். சரியா? அதே மாதிரி சில பாயிண்ட் வந்து நீங்க என்ன படிச்சாலும் வராது. சரியா? சில பேர் வந்து என்னது ஒண்ணு இல்ல சில பேர் எப்படி படம் நினைச்சாலும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி வந்து பொதுவாக பார்த்தாலுமே நீங்க யாரையும் மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டு நடக்காதீங்க. சில பாயிண்ட் சரிங்களா எப்படி படிச்சாலுமே வந்து என்ன செய்யாதுன்னா ஞாபகத்துக்கு நிக்கவே செய்யாது. ஸோ அந்த பாயிண்ட நீங்க வந்து லேசா நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியில எக்ஸாம் போகும்போது மட்டும் அதை மட்டும் படிச்சுட்டு போவோம். சரிங்களா? சரி அடுத்தது இந்த கேள்வி யாருக்குன்னா லட்சுமிக்கு. தமிழகத்தில் முதல் வணக்கம் 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 லட்சுமிமா சொல்லுங்க. கன்னியாகுமரி சார். வெரி குட். சரிங்களா? கன்னியாகுமரி. இந்த கேள்வி ஆக்சுவலா நம்ம நந்தினிக்கு தான் கொடுக்கலாம் இருந்தேன். 107 ரைட் வேண்டாம் 10 ஸ்டேட்டு கொடுத்துக்கிட்டோம். சோ கன்னியாகுமரி வெரி குட் சூப்பர்மா. அடுத்து இந்த கேள்வி யாருக்குன்னா முரளி உங்களுக்கு. The Planning Commission of India defined the poverty basis on இந்திய திட்டக்குழு ஏழ்மையை இதன் அடிப்படையில் வரையறுத்துள்ளது. ஹலோ கேக்குதுமா சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சொல்லுங்க. ஆப்ஷன் சி சார். அப்படியா கன்ஃபார்மா? இல்ல பி சார் பி சார். கன்ஃபார்மா? அப்பனா சி சார். என்னப்பா கன்ஃபார்மா கேட்டா மாறிடுது. சரி பியா சியா எனக்கு சொல்லு. சி சார். 2 விரல காமிங்க. 2 விரல ஏதாவது ஒண்ணு தோடு. ஓகே சியா. பி தான். என்ன நீ சொன்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் பி தான். அடிக்கடி நம்ம சொல்லி காமிச்சிருக்கோம். தனிநபர் மாத செலவு சரிங்களா? அந்த மாத செலவின் அடிப்படையில தான் பிளானிங் கமிஷன் எஸ்டிமேட் பண்ணுது. சரிங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி தான் எஸ்டிமேட் பண்ணுது. எவ்வளவு செலவு நீங்க வந்து உங்களுக்கு ஆகுது அதை வச்சுதான் ஏழ்மையினுடைய வரையறை.
ஓகேங்களா? அதாவது இதை நீங்க வந்து எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பவர் ஆஃப் பர்ச்சேசிங் சொல்லுவாங்கல்ல. ஒரு பொருளை எல்லாராலையும் வாங்க முடிச்சுன்னா அந்த நாட்டுல ஏழைகள் இல்லைன்னு சொல்லிடலாம். இதுதானே? ஒரு பொருளை வந்து எல்லாராலையும் ஐபோன் வாங்க முடிஞ்சிச்சுன்னா அந்த நாட்டுல ஏழைகளே இல்லைன்னு. இதான் கான்செப்ட். அதான் உன்னால எவ்வளவு செலவழிக்க முடியுது, நீ எவ்வளவு செலவழிச்சு அதை உன்னால வாங்க முடியுது, அஃபோர்டபுள் சொல்லுவாங்களாப்பா. உங்களால அஃபோர்டபிலிட்டினா வாங்க முடியுதா, எனக்கு அந்த பொருள் ஈஸியா ஆக்சஸ் ஆகுதா, இதுதான் கணக்கு. அதனால வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்தாங்க, செலவு பேஸ் பண்ணி தான் பிளானிங் கமிஷன் ஏழ்மையை வரையுது. ஓகேங்களா? மறக்கப்படாது நீ. அடுத்து நம்ம வைத்தீஷ், உங்களுக்கான கேள்வி. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் ஏழ்மை நிலையை இவ்வாறு கூறலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா ஐயா? நல்லா இருக்கும். இருமல் ஐயா, ஆன்சர் வந்து அப்சல்யூட் ஐயா. சூப்பர், வெரி குட். சரியா? வாழ்வதற்கு குறைந்தபட்ச வசதிகளிலே முழுமையான வறுமை, அப்சல்யூட் ப்ராவர்ட்டி, அப்படித்தானே? அப்சல்யூட் ப்ராவர்ட்டின்னு சொல்லி சொல்றோம். ஓகேமா, வெரி குட். நன்றி. அடுத்தது 5 இயர் பிளான். அடுத்த கேள்வி யாருன்னா நம்ம ஃபர்ஜானாவுக்கு. ஃபர்ஜானா மேடம், ஆன்சர் பண்ணுங்க. சர்வோதயா திட்டம் எந்த வருஷம்? சார் ஆப்ஷன் சி 1950. எப்படிமா? ஆப்ஷன் சி 1950. கன்ஃபார்மா? எஸ் சார். ஓகே, வெரி குட். அடிச்சு ஒரே பாயிண்ட் தான், கன்ஃபார்ம் தான். சரிங்களா? இன்னொரு கேள்வியா கேட்டுருவோம். சரிங்களா? இன்னொரு கேள்வி. 1950 தான் சர்வோதய திட்டம். இது யார் அமல்படுத்தினா? ஜேபி கிருஷ்ணன். ஜேபி கிருஷ்ணன். ஜேபி நாராயணன். ஜேபி நாராயணன். வெரி குட். தேங்க்யூ சார். பக்கத்துல இருந்து புள்ள சொல்லுதா, ஏமா தப்பா சொல்லுதே, ஜேபி நாராயணமா சொல்லி புள்ள வந்து எடுத்து கொடுக்க மாதிரி தெரியுது. எந்திரிச்சிட்டான் சார். அப்படியா? தேங்க்யூ. நன்றி. சரி, அடுத்து ஜேபி நாராயணன். சரிங்களா? 1950 வந்து சர்வோதய திட்டம். இது எல்லாருக்குமான கேள்வி. எம்என் ராய் வந்து மக்கள் திட்டம் ஒண்ணு அறிமுகப்படுத்திப்பாரு எந்த வருஷம்? சூப்பர். அடுத்த கேள்வி வந்து யாருக்குன்னா வந்து இது நம்ம ஷர்மிளாமா, ஆன்சர் பண்ணுங்க. திட்டக்குழு அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு. குட் மார்னிங் ஐயா. வணக்கம். ஆப்ஷன் ஏ 15 மார்ச் 1950. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சூப்பர், கன்ஃபார்ம். ஆப்ஷன் ஏ 1950 மார்ச் 15. இதே இது வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்போ உருவாக்கியிருப்பாங்க? 1938ல நேரு தலைமையில கொண்டு வந்து. சூப்பர், 1930ல. அருமை சர்மிளா. தேங்க்யூ. அடுத்த கேள்வி. பெரும்பாலும் எல்லாருக்கும் கேள்வி வந்துட்டு நினைக்க, யாராவது மிஸ் ஆயிருக்கீங்களா? ஓ, 3 பேரு. லோகா, சொரூபா, நந்தினி. சரி, லோகா மேடத்துக்கு இந்த கேள்வி. திட்டமிடல் எனும் கருத்து பெறப்பட்ட கான்செப்ட் ஆஃப் பிளானிங் வாஸ் borrowed from. ஆன்சர் சி சார், சோவியத் ரஷ்யா. வெரி குட். ஆன்சர் சியா, ஆன்சர் பியா? சி தானா? சி தான் சார். நான் பின்னு சொல்லுதானே? இல்ல சார், யுஎஸ்எஸ்ஆர் தான் சார். அதாங்க, நீ தப்பா சொல்லியா? நான் கரெக்டா தான் சொல்லுவேன். சொல்றீங்களா? ஓகே, வெரி குட். சோவியத் ரஷ்யா.
அடுத்தது வந்து இது நம்ம சொருபாவுக்கு. இந்தியா திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் புத்தகம் எழுதப்பட்டது. குட் மார்னிங் சார். வணக்கம். 1934 சார். டி ஆப்ஷன் டி. 1934. இதை எழுதுனது யாரு? விஸ்வேஸ்வரய்யா சார். விஸ்வேஸ்வரய்யாவா? ஆமாங்க சார். ஓகே, வெரி குட். சரி, அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து எந்த தினமா கொண்டாடுறோம்? இன்ஜினியரிங் டே செப்டம்பர் 15. இன்ஜினியரிங் டே. ஓகே ஓகே, சூப்பர். தேங்க் யூ சார். சரி, அடுத்து இது வந்து நம்ம கன்னியாகுமரி நந்தினி அவர்களுக்கு 107. இந்தியாவில் திட்ட ஒழுங்குமுறை அளிக்கப்பட்ட காலம். சார் குட் மார்னிங் சார். வணக்கம்மா. வணக்கம் சார் ஆப்ஷன் ஏ சார். 1966ல இருந்து 69 வரைக்கும். ஓகே, இதே ரெண்டாவது டைமா வந்து ஒரு ஆனுவல் பிளான் போட்டுருப்பாங்கல்ல, அது எப்போ? ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளான் ஓகே, ரெண்டாவது ஆனுவல் பிளான் எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். 90 to 92. சரிங்களா? 90ல இருந்து 92. ஓகே, சூப்பர். சரி, ஓகே சார். வேற யாரும் மிஸ் ஆயிருக்கீங்களா? பத்மா, நல்ல கேள்வி வந்திருக்கு பத்மாவுக்கு. இந்த கேள்வி பண்ணி சொல்லலாம். குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் ஆன்சர் 2314 சார். முதல் 5 ஆண்டு திட்டம் ஹரோட் அண்ட் 2314 சார். சூப்பர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஆமா சார். இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து ஓகே, நம்ம பிசி மெக்னோடோவிஸ். தேர்டு 5 இயர் பிளான் வந்து ஜான் சாண்டி. ஃபோர்த் வந்து அப்படி நேரா இருக்கக்கூடிய வெரி குட். சரிங்களா? சரி, வேற யாரும் மிஸ் ஆயிருக்கீங்களாப்பா? வேற யாரும் மிஸ் ஆயிருக்கீங்களா? எல்லாரும் கேள்வி வந்துட்டா? எஸ். சரி, இப்போ இப்போ வரக்கூடியதெல்லாம் காமன் கொஸ்டின். நீங்க பொதுவா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? நிதி ஆயோக் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ. சரியா? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ. எப்படி இப்படி கேள்வியா கேட்டுறவா, போல் போட்டுறவா? கொஸ்டினாக கேட்டுறவா? சரி சரி, புதிய தொழில் கொள்கை. 1991 ஆப்ஷன் சில தான் புதிய. அதுலதான் வந்து என்ன அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னா எல்பிஜி. அப்படித்தானே? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். விவசாயத்துக்கு கடன் வழங்குவதில் உச்சபட்ச வங்கி. ஆப்ஷன் டி, நபார்டு. இந்த நபார்டை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி. நபார்டை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி. வாய்ஸ் கிளியரா? இப்போ வாய்ஸ் கிளியரா? மைக் போட்டிருக்கேன் இப்போதான். எஸ், கிளியர். இந்த நபார்டு எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? எந்த வருஷம்? ஜூலை 12, 1980.
இதுல சப்போஸ் நிறைய பேரால வந்து என்னன்னா டைப் பண்ண முடியாது, கொஞ்சம் ஒர்க்கிங்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க வந்து மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கிட்டு, சரிங்களா? சொல்லி பார்த்துக்கிட்டுங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அவங்களாம் சொல்லி பார்த்துக்கிட்டு, ஓகேங்களா? சரி, ருத்ரா அவர்லயும் இன்னைக்கு ருத்ரா என்ன மலா பஸ். சரி, முதல் தொழில் கொள்கை, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஆயிரத்தி 1948. சூப்பர். 1948. அடுத்த லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர்ல வெள்ளை புரட்சியுடன் தொடர்புடையது, ஒயிட் ரெவல்யூஷன். மில்க். அதே மாதிரி வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர், வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வைத்தீஷ் வர்கீஸ் குரியன். சரிங்களா? வர்கீஸ் குரியன். அடுத்து இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணியாச்சு. நபார்டு பேங்க். ஓகே. பசுமை புரட்சியின் தந்தை, தெளிவா பார்த்து ஆன்சர் பண்ணு. நார்மன் போர்லாக். நார்மன் போர்லாக். சரி, அடுத்து. சரி, இந்த இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லி கேட்டோம்னா, இன் இந்தியா the word green revolution was coined by, the word green revolution was coined by சரி, உணவு தானிய குழு, ஃபுட் கிரைம் கமிஷன். உணவு தானிய குழு 64. சூப்பர். நில உச்சவரம்பு கொள்கை, நில உச்சவரம்பு கொள்கை, இதுலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தீங்க இன்னைக்கு. ம் 71. சரிங்களா? ஓகே. இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 65. 65. ஓகேங்களா? அடுத்தது. ஓகே, இதுக்கு இந்த ஆன்சர் ஒயிட் ரெவல்யூஷன். கீழே இருந்து மேல. வெள்ளை புரட்சினா வந்து பால், நீல புரட்சினா மீன், சிவப்புனா தக்காளி, தங்க புரட்சினா தேன். சூப்பர். கிரீன் ரெவல்யூஷன் இன்க்ரீஸ் த ஃபுட் கிரைன் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்பெஷலி. இதுலதான் அதிகமான ஒரு இது முன்னேற்றம் வந்துச்சு அவர் சொல்லக்கூடியது. அரிசி, கோதுமை. சரிங்களா? அரிசி மற்றும் கோதுமை. அடுத்தது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம், ரூரல், புறா, புறா. இதுதான் நம்ம கடைசியா நம்ம பார்த்தது, அப்படிதானே? கடைசியா டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா.
809. ஒரு சின்ன ஒரு ட்ரை தான், சரிங்களா? எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் தெரியல, எப்படி சரியா இருந்தல. இந்த கிளாஸ்ல வந்து எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்க, சரிங்களா? ஆன்சர் கேட்டோன்னே யார் யாரெல்லாம் தெரியுமோ அவங்க சொல்லுவாங்க தெரியுமா? அது இதுல எப்படி செட் ஆகும் தெரியல. எல்லாரும் வேணா மைக் ஆன் பண்ணுங்க, ஒரு கொஸ்டின் காமிக்க, எத்தனை பேரால டக்கு டக்குன்னு சொல்ல முடியுதுன்னு பாருங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரை தான், சரிங்களா? செட் ஆகலன்னா விட்டுரும், எல்லாரும் அன்மியூட் பண்ணதுக்காண்டி வெயிட்டிங், வேற ஒன்றும் இல்லை. அத்வைத், சர்மிளா, ரேவதி, கக்கனு அவங்கள அன்மியூட் பண்ணல. வைத்தீஷ், லட்சுமி, முரளி, பத்மா. மாதவன், முரளி, ரேவதி மிச்சம். மாதவன் and ரேவதி. கேட்டுடலாமா கேள்வி? யாருக்கு தெரியுதோ ஆன்சர் பண்ணுங்க, சத்தம் போட்டு. ஒரு பதில் கிடையாது. ஒருங்கிணைந்த ஊரக திட்டம் 1978. 1978. 1978. 1978. ரைட், ஓகே. அடுத்தது, ஓகே, இது இந்திரா வீட்டு திட்டத்தின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஆப்ஷன் டி. டி சார், பி மற்றும் சி. both B and C. ஓகே, பி அண்ட் சி. அப்படின்னா கொத்தடிமைகளுக்கு இலவச வீடு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இலவச மில்லியன் கிணறு. 1988. 1988. இதெல்லாம் வந்து என்னன்னா, சில கேள்வி வந்து தெரியலன்னா முன்னாடி ஒருத்தன் ஆரம்பிச்சிருவான், ஆனா அவன் தப்பா தான் சொல்லுவான். இவன் சொல்லுதான் கட்டு சொல்லி கரெக்டான தப்பா 1988. அடுத்தது, இது ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், அர்பன் ரெனிவல் மிஷன். டிசம்பர் 3, 2005. டிசம்பர் 3, 2005. என்ன ரீதி? Second E, sir. 2006. February 2, 2006. Option D, sir. 2/2006. இது நடைமுறைக்கு வந்தது எப்போ? அக்டோபர் 2, 2009. 2009 சார், அக்டோபர் 2. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. அடுத்தது, பாரத் கட்டுமான திட்டம் 2005. 2005. 2005. அருமை. அடுத்தது வந்து பேங்கிங் செக்டாருக்கு போயிடலாம். இதற்கான ஆன்சர் ஏ. கன்ஃபார்மா? Yes, sir.
சூப்பர். கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுல வந்து பாத்துட்டீங்கன்னா 1955 அது இருக்குது வந்து ஆப்ஷன் ஏ மட்டும் தான். கீழே இருந்து மேல இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் பி சார் 34. 1934. நடைமுறைக்கு வந்தது அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த பேங்க் தொடங்கப்பட்டதுன்னா 35. ஓகே. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ஃபர்ஸ்ட் ஸ்மித் சார் சிடி தேஷ்முக் சிடி தேஷ்முக். சிடி தேஷ்முகா வித்து சரிங்களா? பிரிட்டிஷ் ஆளுநர் தான் சார் ஏ வந்து தமிழ்ல வந்து இந்திய ரிசர்வ் வங்கி, அது ஆர்பிஐ தான். இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர். முதல் ஆளுநர் ஸ்மித் தான். ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆளுநர், தமிழ்ல இந்திய ரிசர்வ் வங்கி வரும். அப்படிதானே? ஆமா சார். முதல் ஆளுநர். அடுத்தது இந்தியாவின் உயர்ந்த வங்கியாக கருதப்படுவது ஆர்பிஐ. ஆர்பிஐ சரிங்களா? அது ஆன்சர் வந்து கமாண்ட் பண்ணதோட இது ஈஸி. அப்பா சொன்னா தெரியாம நம்ம குரல் தான் ஞாபகம் போறாரு. நிதிக்குழு சட்டம் டி சார் 1951. சூப்பர். 1951. உலக பெருமந்தம் ரேட் 1930 பிலிப்ஸ் இடையே வரப்பட்ட பிலிப்ஸ். இதுக்கு என்ன கீ கொடுத்தேன்? யூபிஐ. டிரான்சாக்ஷன் ஐபிஎம் யூபிஐ. ரோமணி M1 சார் M1. ராட்மணி M3 ஓகே. இதுல வந்து ஆன்சர் தப்பு. நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. 4.5 4.5. கெட்ட 4.5%. ஓகே சூப்பர். அடுத்து பிரஷம் விதி சார் பிரஷம் ரைட். எனிவே அவ்வளவுதான். அன்மியூட் பண்ணிக்கலாம் எல்லாருமே. சூப்பர், வெரி குட், நல்லா இருந்துச்சு. எப்படிப்பா அப்படி வச்சது நல்லாச்சா? ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு? பிரயோஜனமா இருந்துச்சா? சூப்பர். சரி ரைட் ஓகே. நான் நினைச்சேன் சரி ரைட்டு நிறைய பேர் வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அவ்வளோ பேர் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா? பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ இது எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணியாச்சு சரிங்களா? இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ரிவிஷன். இப்போ ஓரளவுக்கு வந்து எக்கனாமி வந்து ஓரளவுக்கு பக்காவா இருக்கா? எக்கனாமி இன்ட்ரடக்ஷன், இன்கம் ஓரளவுக்கு பக்கா தானே? என்ன நீங்க ஒரு மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும் சரியா? இந்த லெவலுக்கு நீங்க படிச்சா போதும். அது போக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து அப்பப்போ பார்த்துக்கிடுங்க. புரியுதாண்ணா? சரி. அது போக நான் பாருங்க, உங்களுக்கு குரூப் 1 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிட்டு அப்படிதானே? ஆல்ரெடி நம்ம சேனல்லாம் நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் குரூப் 1 நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிட்டு 90 வேகன்சி ஜூலை 13. அதான் நீங்க உங்களுக்கு நான் என்ன ஐடியா தரேன்னா, இல்ல சில பேர் பக்காவா குரூப் 1க்கு மட்டுமே படிப்பீங்க, இல்லைன்னா குரூப் 4க்கு மட்டுமே படிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கீங்க. எல்லாருமே குரூப் 1 லெவல்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி, எல்லாருமே குரூப் 1 லெவல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு ஜூன்ல வந்து குரூப் 4 வருது, அடுத்த மாசமே குரூப் 1 வருது அப்படிதானே? நீங்க இப்பவுமே வந்து குரூப் 1 லெவல்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க 2 எக்ஸாமே எழுதிடலாம். நீங்க என்ன செய்யலாம்? 2 எக்ஸாமே நீங்க என்ன செய்யலாம்? அழகா வந்து நீங்க செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ நம்ம அதை பிளான் பண்ணி தான் முதல்ல உங்களுக்கு தமிழை முடிச்சு விட்டுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் அப்படி கண்டினியூஸா கொண்டு போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஏப்ரல்ல இருந்து நமக்கு குரூப் 1 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சிலபஸ் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. நீங்க கொஞ்சம் அதிகமாக படிப்பீங்க. குரூப் 1 அதிகமாக படிப்பீங்க, குரூப் 4 கம்மியாக படிப்பீங்க. சரிங்களா? நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த பேட்சுக்கும் வந்துருங்க. விளங்குதா?
நம்ம அந்த பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் தானே, நம்ம அதானே கொடுத்தோம் உங்களுக்கு. அதாவது இந்த பேட்ச்ல சேர்ந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருந்தோம் தானே சொன்னோம். சரிதானா? அது வந்து என்ன பாருங்க, யூத் அகாடமி ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெக்கார்டா கிளாஸ் கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம், பயப்படாதீங்க. சரிங்களா? சார் என்ன 16,999 புக் மெட்டீரியலோட கொடுத்துருக்கீங்க, இயர்லி பேட் ஆஃபர் பேட கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு கிடையாது. அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தரேன். விளக்குதா? உங்களுக்கு எப்படி வந்து முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தனோ அது மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு அறிவிப்பு தரேன். உங்களுக்கு இந்த பேட்ச் ஃப்ரீ தான். இதனாமா உங்களுக்கு இந்த பேட்ச் ஃப்ரீ தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு இந்த பேட்சை நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, ஆக்சஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க. நம்ம எப்படி வந்து நம்ம இயர்லி பேட் ஆஃபர் ஒன்று கொடுத்தோம் தெரியுமா? இப்போ இந்த பேட்சுக்கு வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். 16,999 இன்க்ளூடிங் புக்கு. முதல் 25 உறுப்பினர்கள் அல்லது ஏப்ரல் 30க்கு முன்னாடி சேரவங்களுக்கு 15,500 புக்கோட நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? அந்த குரூப் 1 பேட்ச். ஸோ அதுக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆக்சஸ் தான். அதான் நம்ம சொன்னோம் வந்து இந்த பேட்ச்ல சேர்ந்தவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ்ன்னு சொல்லி. அதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃபர் சொல்லி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்க. இதுதானா? சரி, ரைட். அடுத்தது வந்து நம்ம வந்து ஏப்ரல்ல இருந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா வந்து ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஹிஸ்டரி வந்து நம்ம வந்து என்ன ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஹிஸ்டரி வந்து கடன்னு நம்ம என்ன செஞ்சோம் எல்லாம் வந்து நம்ம செஞ்சிடலாம், ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். அது போக வர சண்டே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸ் இருக்கு, அப்படித்தானே? சண்டே வந்து என்னது தமிழ் கிளாஸ் இருக்கு. சண்டே வந்து ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுனால கிட்டத்தட்ட கொஞ்சம் கிளாஸ் சண்டே எல்லாம் போட்டுடலாம். அப்படி சொல்லி தமிழ் கிளாஸ் சண்டே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2 கிளாஸ் இருக்கும். தமிழ் கிளாஸே 2 கிளாஸ் இருக்கும். ஓகேங்களாமா? அதையும் வந்து செய்யுங்கன்னா அட்டன் பண்ணுங்க. அதாவது இது எப்படி ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து முடியுதுன்னு வைங்களேன். அந்த கிளாஸ் முடியுதுன்னா அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அது கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? அந்த கன்வெர்ட் ஆன பிறகு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா அதுக்குள்ள பர்டிகுலர் வந்து போஸ்டர் வந்து ரெடி பண்ணணும். அந்த போஸ்டர் வந்து எப்படி ரெடி பண்ணணும், இன்னைக்குள்ள டேட்டு போட்டு இன்னைக்கு யார் நடத்தியிருக்கா என்னன்னு சொல்லி அந்த போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க. அது ஒண்ணு. அந்த போஸ்டர் ரெடி பண்ண பிறகு அந்த தம்ப்நெயில வந்து யூடியூப்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ண பிறகு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னது இந்த கிளாஸ் இன்னார் எடுத்திருக்காங்க, இப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கணும். அது அப்லோட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து என்ன இருக்கும், ஒரு ஹெச்டியா அது ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து விசிபிலிட்டியை ஃபுல்லா பிரைவேட்டா மாத்தணும். அந்த பிரைவேட்டா மாத்ததுக்கு இருக்கக்கூடிய ஒரு 52 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, எல்லாரோடைய மெயில் ஐடியும் கரெக்டா இருக்காங்க என்ன செய்யணும், ஆக்சஸ்க்கு வந்து என்ன செய்யணும், அப்படியே வந்து ஒவ்வொரு மெயில் ஐடியும் பார்த்து என்ன செய்யணும், ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஆக்சஸ் கொடுத்த பிறகு என்னன்னா அது அப்லோட் ஆகுறதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும். அப்லோட் ஆன பிறகு உடனே வந்து வராது. அவன் ப்ராசஸ் பண்ணி எதுவும் காப்பிரைட் இஷ்யூ இருக்கா, எவனோ ஏதாவது வந்து தேவையில்லாத கண்டென்ட் இருக்கா, அவன் வந்து வெரிஃபை பண்ண பிறகுதான் வந்து எல்லாம் சொல்லும் போதே எவ்வளவு மூச்சு வாங்குது. இவ்வளோ இத்தனை வேலையும் யாரு பார்க்கான்னா ஒரே ஒரு ஆள் தான் பார்க்காங்க. இத்தனை பேர் யார் பார்க்கா, இத்தனை வேலையும் ஒரே ஒரு ஆள் தான் பார்க்க. நம்ம நிவேதா அம்மா தான் பார்க்காங்க. சரிங்களா? சோ வந்து அவங்க இவ்வளவு சீக்கிரம் போடுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளவு சீக்கிரம் போடுறதே பெரிய விஷயம். சரிங்களா? சரிங்களா? அதனால வந்து மேக்சிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க போட்டுருவாங்க. சரிங்களா? அதனால வந்து நந்தினி நீங்க நிவேதாட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க எப்படி அவங்கள பத்தி பேசலாம்? சரிங்களா? சாரி நிவேதாமா, இப்படிலாம் இனிமே உங்களை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுங்க. சரிங்களா? சரி, எனிவே சாரி மேம். ஓகே. மேக்ஸிமம் வந்து அவங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து போட முடியுமோ வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 கிளாஸ்லாம் போகுது பாத்தீங்களா? அதனால வந்து இவ்வளவு ப்ராசஸ் வந்து கடகடன்னு முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க. ஓகேங்களா? அதனால வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களாமா? ஓகே.
சாண்ட் வந்து சண்டே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸ் வந்து இருக்குல்ல, சண்டே தமிழ் கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி சண்டே சில பேரால பார்க்க முடியலன்னா ரெக்கார்டட் கிளாஸ் எப்படியாவது ஆக்சஸ் பண்ணிருங்க. சரிங்க, ரெக்கார்டட் கிளாஸ் வந்து எப்படியாவது நீங்க என்ன செஞ்சிருங்க, பார்த்துருங்க. இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம பிளான் போட்டோம்னா வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம்லேயே வந்து நம்ம அப்லோட் பண்ணி போட்டோம். ஆனா டெலகிராம்ல வந்து நீங்க வந்து வீடியோ அப்லோட் ஆகும்போது என்ன ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, எங்களுக்கு இஷ்யூ இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 500 எம்பி வரும், 800 எம்பி வரும், சில வீடியோ 200 எம்பி வரும், சில வீடியோ 1 ஜிபி வரும். அப்போ உங்களுக்கு டவுன்லோடிங் இஷ்யூ வரும். டவுன்லோட் பண்ணது கஷ்டப்பட்டுருவீங்க. அதனாலதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்தோம், யூடியூப்ல வந்து ஈஸி ஆக்சஸ் இருக்கட்டுமே சொல்லி நம்ம பிரைவேட் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. அதாவது இதெல்லாம் வந்து எங்க சைடுல வந்து லேட் ஆகுதுன்னு சொல்லி சாக்குக்காக நம்ம சொல்லல. இருக்க ப்ராசஸ் நான் அப்படியே சொல்லுது. இதுக்கெல்லாம் வந்து என்னது இருக்க இதுதான் ப்ராசஸ். இப்படிதான் கொடுக்க முடியும். நம்ம சடார் புடான் முடிவு எடுத்து கொடுத்தோம்னா வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடக்கூடாது. அப்படிதானே? ஏன்னா நீங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம மதிப்பளிச்சு நம்ம வேலை பார்க்கணும். ஆமா, ஓகே. வேற என்ன சொல்ல வந்தேன்? சரி, ரைட்டு. தமிழ் கிளாஸ் சண்டே இருக்கும், அதை பார்த்துக்கிடுங்க. அது போக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வர நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு வந்து என்னது ஹிஸ்டரி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த பேட்சே நீங்க வந்து என்ன செஞ்சுக்கிட ஆக்சஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 1 வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எழுத பாருங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து எழுத முடியாம வந்து இருப்பாங்க. அவங்க குரூப் 4 ஆக்சஸ் பண்ணிக்கிடுங்க. ஆனா குரூப் 1 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பா என்ன செய்யும், குரூப் 1 எழுதுங்க. மாற்று கருத்து இல்லை அதுல. ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி வந்து ஓகே, காமனான விஷயம் சில விஷயம், சரியா? காமனான சில விஷயங்கள் சொல்றேன், பயப்படாதீங்க. சரிங்களா? என்னன்னா வந்து ஐயோ எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே வருது, சரியா? இந்த சொந்தக்காரன் வேற பார்த்து முறைச்சிக்கிட்டே போறானே, சரியா? நாளை பின்ன வந்து ஏதாவது ஆயிட்டா நம்ம வெளியே தலை காட்ட முடியாது. அப்படி தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். எழுதிரும், சரியா? எழுதிரும். ஓகே. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். சரிங்களா? எப்பவுமே வந்து நல்லதே நினைக்க. அதாவது சில பேரை நீங்க வந்து என்ன நினைச்சாலும் மாத்த முடியாதுமா. சரிங்களா? சில பேரை வந்து நீங்க என்ன நினைச்சாலும் நீங்க மாத்த முடியாது. ஸோ அவங்கள நினைச்சு நீங்க அந்த அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பர்சனுக்கு அவங்க செஞ்சதுதான் கரெக்ட். அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க அவங்ககிட்ட போய் நீங்க தர்க்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தான் முட்டாளாகும். அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பயங்கர சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க ஒரு பர்சன் வந்து ஒரு தவளையை வச்சு ஆராய்ச்சி பண்ணானாம். சரிங்களா? ஒரு காலை வெட்டிட்டானாம். தவளையோட ஒரு காலை வெட்டிட்டு தாவ சொன்னானா, தாவிட்டான். சரிங்களா? பின்னாடி உள்ள ஒரு காலை வெட்டினானாம், அப்பமும் தாவிட்டான். சரியா? இப்ப வந்து தவளைக்கு மிச்சம் 2 கால் இருக்கா, இன்னொரு காலையும் வெட்டிட்டானா, அப்பமும் தாவிட்டான். சரியா? இப்ப தவளைக்கு மிச்சம் எத்தனை கால் இருக்கு? பெரிய கொஸ்டின் கேட்ட மாதிரி எல்லாம் யோசிக்கீங்களே. 3 காலை வெட்டியாச்சு, மிச்சம் வந்து இன்னும் ஒரே ஒரு கால் தான் இருக்கு. ஒரு கால் தான் இருக்கு. ஸோ இப்ப அந்த காலை வெட்டிட்டானா, இப்ப தவளையால தாவ முடியுமா? தவளையால தாவ முடியுமா? தாவ முடியாது. சரியா? முடியாது. ஆனா அந்த பர்சனோடைய ஆராய்ச்சியோட ரிசல்ட் வந்து என்னன்னா, 4 காலையும் வெட்டிட்டா தவளைக்கு காது கேட்காது. இது அவனுடைய ரிசல்ட். இதான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பர்சனோட பிரச்சனை. அவன் என்ன செஞ்சாலும் அதான் கரெக்ட்னு சொல்லுவான். எப்படி? 4 காலையை வெட்டிட்டா தவளைக்கு காது கேட்காது. சரிங்களா? அவங்க சொல்லுவாங்க, 4 காலையை வெட்டிட்டேன், இவ்வளவு நாள் நான் சொன்னேன் தவளை தாவிச்சா இல்லையா? இப்ப 4 காலையும் வெட்டிட்டேன், தவளை தாவ மாட்டேங்குன்னு என்ன அர்த்தம்? காது கேட்கலாம் தானே அர்த்தம். நீ அவன்கிட்ட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருந்தேன்னு வையன், நம்ம வந்து முட்டாளாயிரும். சரிங்களா? அவன்கிட்ட போய் இல்ல தவளைக்கு கால் இருந்தாதான் தாவும், அவன் சொல்ல நான் இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணேன் இப்படிலாம். அவங்கள விட்டு கொஞ்சம் எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ விலகி இருங்க. சரிங்களா? அவங்ககிட்ட போய் உங்களோட எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. சரிங்களா? சில பேர் சமையல் செய்வாங்க, அவங்க செய்த சமையல் தான் சூப்பர் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்ககிட்ட போய் நீங்க வந்து தர்க்கம் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஓகே. அவங்களோட டேஸ்ட் அது, அவங்களோட புரிதல் அது, அப்படின்னு நம்ம செய்யறோம், விலகிடும். சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா சொன்னது? ஓகே, எனிவே சரிமா. ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த கோட்ஸை பார்த்துக்கிட்டுங்க. கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது, தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும். சரியா? இந்த தைரியம் இப்ப நிறைய பேருக்கு இல்லை.
ஸோ வந்து தனியா வந்து போராட கத்துக்கிடுங்க. ஓகேங்களா? எப்போதுமே ஒருத்தருடைய துணையை எதிர்பார்க்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கட்டுன மனைவியாக இருந்தாலும் சரி, கட்டிய கணவராக இருந்தாலும் சரி, உங்களை பெத்தெடுத்த பெற்றோராக இருந்தாலும் எல்லாராலையும் ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்க கூட வர முடியும். அப்படிதானே? எல்லாராலையும் ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்க கூட வர முடியும். சில இடத்துக்கு நாம மட்டும் தான் போய் என்ன செய்யணும்? சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து என்ன செய்யுங்க? தனியா போராட கத்துக்கிடுங்க. தனியா நிக்க தான் நிறைய தைரியம் தேவை. அந்த தைரியத்தை என்ன செய்யுங்க? வளர்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? எப்போதுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்காதீங்க. 100% ஷூர் சார். ஓகே. ஸோ எப்போதுமே யாரையா டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்க உங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? சரி, ரைட். ஓகே. சரி தங்கங்களே. ஸோ உங்களுக்கு எக்கனாமி வந்து மிகவும் சிறப்பாக செழிப்பாக முடிச்சு விட்டாச்சு. அதே மாதிரி நம்ம அடுத்து ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடும். ஹிஸ்ட்ரி வந்து இதே மாதிரி கடன்னு போயிடும். ஒரு மாசம் ஹிஸ்ட்ரி போகும், ஒரு மாசம் எக்கனாமி யூனிட் 8 போவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸாம் எழுத போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு இடையில அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுமே வந்து அதே மாதிரி உங்களுக்கு முடிச்சு விட்டுறலாம். மற்ற சப்ஜெக்ட்லயும் டெஸ்ட்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பாலிட்டியில உங்களுக்கு வந்து என்னது நம்ம சாகுல் வந்து கஷ்டப்பட்டு வந்து கொஸ்டின்லாம் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வைக்காப்ல. அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து நம்ம தமிழ் சரியா தமிழ் சைடும் வந்து டெஸ்ட் வந்து நம்ம வைக்கோம். ஓகேங்களா? அதாவது உங்களுக்காண்டி சும்மா சாதாரணமா கொஸ்டின் கொடுக்காம கலர் கலரா வேற போட்டு கொடுக்கும். ஓகேங்களாமா? அதனால கொஞ்சம் ப்ராப்பரா சீரியஸா டெஸ்ட் என்ன செய்யுங்க? அட்டன் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேட்சும் ஸ்டார்ட் ஆயிட்டு ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை நான் ஃப்ரீயாவே கொடுத்துருதேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபா அது உங்களுக்கு ஃப்ரீயாவே ஆக்சஸ் ஆகட்டும். சரிங்களா? இதை பார்த்துட்டு குரூப் 1 அட்டன் பண்ண பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிருங்க குரூப் 1. சரியா? லிங்க் ஓப்பன் ஆயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சவங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அட் லாஸ்ட் டைம் போய் அப்ளை பண்ணிட்டு இருக்காது. சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். சரியா? அப்டேட் ஆயிரும். நம்ம குரூப்ல போட்டு விட்டுறலாம். ஓகேங்களாமா? சரி, ரைட். ஓகே. எனிவே ஸோ அப்போ உத்தரவு வாங்கிக்கிட்டுங்களா? மீண்டும் நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் சகோதரன் திருநெல்வேலி களக்காட்டுகிறது. நலமே சொல்லட்டும், நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ.